என் உயிரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ந்த ஒரு நாள் என்று சொன்னால் மிகையல்ல, அதுதான் உண்மை. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாளாக கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாறிப்போனது. மாற்றிவிட்டார்கள். அதற்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை. 10 நொடியில 33 இடங்களில் பதைக்க வெட்டி கொண்டார்கள். அடுத்த 8 மணி நேரத்தில் 9 பேர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆனாங்க. ஆனால் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்பதை பல செய்தி சேனல்களும் பல சமூக ஆர்வலர்களும் பல அரசியல் கட்சியின் தலைவர்களும் அதே வேளையில் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அதுதான் உண்மை. சரண்டானவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை, அவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது கைது செய்யப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குற்றவாளிகளையும் பார்க்கும் பொழுது இன்னும் இதற்கு பின்னால் எத்தனை குற்றவாளிகள் வரப்போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் ஏற்படுது. இதுவரையில் 22 குற்றவாளிகள் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையில கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9 பேர் சரண்டர் ஆனார்கள். அந்த 9 பேர்ல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவருடைய என்கவுண்டருக்கு பிறகு அதிமுகவை சார்ந்த மலர்கொடி, பாஜகவை சார்ந்த அஞ்சலை, அதே நேரத்தில் தமாகவை சார்ந்த ஹரிகரன் கைது செய்யப்பட்டார். திமுகவை சார்ந்த சதீஷ் குமரேசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இப்படி ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்பட்டு கொண்டே வந்த நேரத்தில் தான் அருள் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். இந்த அருள் என்ற நபரை கைது செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினுடைய வேகம் இன்னும் சற்று சூடு பிடிக்கிறது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டார். உடனடியாக சென்னை கமிஷனராக அருண் அவர்கள் பொறுப்பேற்றார். அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கொலையாளிகளுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பதில் சொல்லப்படும் என்று அருண் அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையில சூடு பிடிக்க ஆரம்பித்தது. அருள் என்ற அந்த நபரை கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய பிறகு திடீரென்று ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுது காங்கிரசினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்த அஸ்வத்தாமன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே காங்கிரஸ் தலைமை அவரை கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியின் தலைவரை சரமாரியாக 10 நொடிகளில் 33 இடங்களில் வெட்டி வீழ்த்தப்பட்டார். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கு. ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறை. இவர்களின் பின்புலங்களை எல்லாம் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது மக்களுக்கு. ஏன்னா அனைவருமே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அனைவருமே அரசியல் கட்சியில முக்கிய பொறுப்புல இருப்பவர்கள். இவர்கள் எல்லாம் அரசியல் கட்சியில எதற்காக இருக்கிறார்கள்? மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கா அல்லது மக்களை கொள்ளுவதற்கா என்ற கேள்வி சாமானிய மக்கள் மத்தியில் வரும் இல்லையா? ஏன் இப்பொழுது இதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது? இதையெல்லாம் ஏன் நாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனா, ஆம்ஸ்ட்ராங் என்ற அந்த மனிதர் இதுவரையில ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்களை உருவாக்கி இருப்பதாக நாம பார்க்கிறோம். அந்த மனிதரின் கொலை வழக்கில் 5 வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுவரையில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் 5 பேர் வழக்குரைஞர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிருடன் இருந்த வரைக்கும் சென்னையில ஒரு யானையை போல இருந்திருக்கிறார். ஆனால் அந்த யானையை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது பல நாட்களாக. அதற்கு அரசியல் பின்புலம் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது என்பது இப்பொழுது குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதை பார்க்கும் பொழுது தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு குற்றவாளியும் அரசியல் பின்புலத்தில் இருந்தே வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டிய அந்த முதன்மை குற்றவாளி யார் என்ற கேள்வி அப்படியே இருக்கிறது.
அந்த முதன்மை குற்றவாளி யார் என்று இன்னும் வெளிவரவில்லை. அது எப்பொழுது வெளிவரும் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இதுவரையில் 22 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் இதோடு முடிந்து விடுமா என்று சொல்ல முடியாது. இது 50 பேரை கூட நெருங்கலாம். ஏனென்றால் அவ்வளவு பின்புலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் காவல்துறை மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதிலிருந்து ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தவுடனே அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். கட்சியில் இருந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிடுகிறார்கள். அவர்களுடைய கடமை, அவருடைய பொறுப்பு அத்தோடு முடிந்து விட்டது. அந்த கட்சிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கொலைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பே அந்த கட்சியில் அவங்க சேரும் போதே அவருடைய பின்புலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்த அஸ்வத்தாம ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தாதாவோட மகன், நாகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தாதாவுடைய மிகப்பெரிய குற்றவாளியுடைய மகன் தான் இந்த அஸ்வத்தாமன்னு சொல்றாங்க. இந்த அஸ்வத்தாமனை காங்கிரஸ் கட்சியில இணைத்து மாநில பொறுப்பை கொடுத்தது யாரு? மாநில தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள். நமக்கு உறுப்பினர் சேர்ந்தா போதும், அந்த உறுப்பினர் வந்துட்டு பணபலம் உள்ளவராக படைபலம் உள்ளவராக இருந்தா போதும், நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு நீங்க யாரை வேணாலும் கொலகாரன் கொள்ளகாரன் அயோக்கிய பயில அத்தனை பேரையும் கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறீங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி உட்பட எல்லா கட்சியும் இந்த வேலை செய்யுது. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லோருமே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சியில இருக்கின்ற நபர்கள் தான் வந்து இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட இவர்கள் மட்டுமே குற்றவாளிகளா அப்படின்னா இல்ல. இன்னும் இந்த இயக்கங்கள்ல இருக்கிற குற்றவாளிகள் ஏராளம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஒன்றிய குழு தலைவராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் இந்த இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் குறைந்தது 10 வழக்குகளாவது இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இந்த மக்கள் பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்தந்த கட்சிகள் அவர்கள் மீது இருக்கின்ற குற்ற வழக்குகளை வெளியிட சொல்லுங்க, பார்க்கலாம். திமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது இத்தனை வழக்குகள் மட்டும்தான் இருக்குதுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கை வெளியிட சொல்லுங்க, பார்க்கலாம். ஒரு இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னாடி பல வழக்குகள் இருக்கிறது, குற்ற வழக்குகள். யாருமே அதை வெளியிட மாட்டாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்களின் பின்புலங்களும் இருக்கிறது. இவர்களை எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் வெளியேற்றுவதற்கு முன்வருமா? அப்படி முன்வந்தால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தூய்மையான கட்சிகளாக மாறும். குற்றவாளிகள் என்பவர்கள் தானாக குறைந்து விடுவார்கள். இவர்கள் குற்றம் செய்கிறார்கள், இவர்கள் இந்த குற்றவாளிகள், இவர்கள் மீது இந்த குற்ற வழக்குகள் இருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றினா, அவர்களை மாற்று கட்சியில் இணைத்துக் கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டா குற்றவாளிகள் தனித்து விடப்படுவார்கள். அவர்களுக்கு அரசியல் பின்புலம் ஒருபோதும் கை கொடுக்காது. அதிலிருந்து அவர்கள் கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக தானே திருந்தி விடுவார்கள். இதையெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்ய முன் வருமா? கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு இதோடு முடிந்ததானா? இல்லை. ஆம்ஸ்ட்ராங்கருடைய மனைவிக்கும் ஆம்ஸ்ட்ராங்கருடைய குழந்தைக்கும் கூட கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 வயதே நிரம்பிய ஒரு பெண் குழந்தை தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருக்கிறது. அந்த 4 வயது குழந்தையவே கடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி, கடத்தி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வந்துட்டு அவருடைய ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு நேரடியாக அனுப்பி இருக்கிறார் ஒரு நபர். அந்த நபரை பிடிச்சி இப்ப காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில இன்னும் பல பேர் சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடலூரை சார்ந்த ஒரு கல்வி தாளாளர் சிக்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் எப்பொழுது சிக்குவார்கள் என்று சொல்ல முடியாது. இன்னும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் குறைந்தது 50ஐயும் தாண்டுவார்கள் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.